அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 10/5/2024, அதாவது சித்திரை மாதம் 27ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. திருதி திதி, ரோகிணி நட்சத்திரம் 10:47 வரை, அதற்கு மேல் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்று ராகுகாலம் 10:30 12 வரை, யமகண்டம் சாயங்காலம் 3 4 வரை, நல்ல நேரம் காலையில் 9 to 10, சாயங்காலம் 4 to 5. சந்திராஷ்டிரமம் துளாராசிக்காரங்களுக்கு. நம்ம அணிய வேண்டிய உடையின் நிறம் வெள்ளை. அவாய்ட் பண்ண வேண்டியது பச்சை கலர். அதே மாதிரி சாப்பிடக்கூடியது கேர்ட் ரைஸ், அதாவது தயிர் சாதம். நண்பர்களே, இப்பொழுது நாம் மேசராசிகள் முதலான 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். செல்வதற்கு முன்பு சில ஜோதிட குறிப்புகள். உதாரணத்துக்கு 3 நாளாக சித்திரை மாதம் பிறந்தவங்களோட உடல் அமைப்பு, கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி வைகாசி மாதம், அதாவது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக மே 15 ஜூன் 15 வரை, அந்த காலகட்டத்தை தமிழில் வைகாசி மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ் இதைத்தான் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்க ரொம்ப இனிமையான ஒரு அமைப்பு உடையவங்க. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துக்கிட்டு இருக்கும். வசீகர தோற்றம், கலரு கூடுதல் குறையாக இருந்தாக்கிற ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி நிறைந்த வசீகரமான ஒரு தோற்றம். அதே மாதிரி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆடம்பர பற்று, ரொம்ப படோடோப்பாக இருக்கணும். எதாக இருந்தால் கூட, துணி போடுறதா இருந்தால் கூட, வாட்சி கட்டுறதா இருந்தால் கூட, எதாக இருந்தால் கூட ரொம்ப டிப்டாப்பாக, ரொம்ப காஸ்ட்லியாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மீடியம் ஹைட் உடல் அமைப்பு. அந்த கழுத்து கூட கொஞ்சம் நீண்டு கழுத்து உடையவங்க. அதே மாதிரி இந்த மெலிசாவோ பட்டதேவோ அது மாதிரி அகன்றதற்கோ இருக்காது. உருண்டு திரண்ட அங்கே உருளையான ஒரு சரீரம்னு சொல்லலாம். முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். சிலருக்கு செலுத்துக்கிட்டு இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் டென்சிட்டி, அதாவது அடர்த்தி குறைவாக இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு நல்ல அடர்த்தியான முடி. அதே மாதிரி குட்டையான சற்று விரிவான மூக்கு, மார்பு அகன்ற மார்பு, விரிந்த தோள்கள், பற்கள் நல்ல சிறுத்து வரிசை கிரமமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது உடல் அமைப்பு ஓரளவு ரசிக்கக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இதற்கு மேலே நாளை 2-3 சப்ஜெக்ட் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இந்த மேசராசியில் இன்றைய ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வருகிறது. தொழில் உத்தியோகம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. நண்பர்களுடன் நல்ல தொடர்பில் இருக்கிறீங்க. அம்மா சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க. இரும்பு, ஃபர்னிச்சரு, இந்த மாதிரிப்பட்ட வியாபாரம் நல்ல வாய்ப்பு வருகிறது. அடுத்து ரிஷபராசி. வெளிநாட்டு பயணம் கன்ஃபார்ம் ஆகுது. நண்பரோட செல்றீங்க, நீங்கள் மட்டும் போகலை, உன்னோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து போகிறீங்க. கால்வலி கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஏரோநாட்டிக்கு, அந்த கேஸ் ரிலேட்டட் பிஸ்னஸாக இருந்தால் கூட உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது. ஆடம்பர செலவு அதிகமாகுது. அத்தியாவசியம் இல்லை, ஆடம்பர செலவு அதிகமாகிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து மிதுன ராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. தகப்பனார் பெயர் உள்ள சொத்து உங்களுக்கு சேருது. பணவரவு எதிர்பார்த்த அளவு இல்லை, ஓரளவு அதிர்ஷ்டம் கை கொடுக்கிறது. இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதமாக நடக்கிறது. பட் வெற்றி நிச்சயம், வெற்றி கிடைக்கும். அடுத்து கடகராசி. திருமணம் ஆகாதவங்களுக்கு தெரியாத, அதாவது சொந்த பந்தம் இல்லாத தூரத்தில் உள்ள பெண், அதாவது அவங்க அப்பா அம்மா சம்பந்தம் கிடையாது, தெரியாத இடம்னு வைங்களேன், அந்த இடத்துல உள்ள பெண் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆகிறது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கு.
திருமணத்துக்கு பின்னால் உங்களோட குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது. மனம் வந்து மிகவும் உற்சாகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் கூட ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிப்பட்டது கிடைக்கிறது. பெற்றோர் அவங்களும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கிறாங்க, சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. ஓரளவு நல்ல பீரியடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்ம ராசி. மனைவியோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தொழில், வீடு, நிலம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வந்து போராட வேண்டியது இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. அதனால் வந்து என்னடா இது எப்பவும் போராட்டம் தானே அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு சலிப்பு. அந்த செலவுகளை கூட உங்களால் குறைக்க முடியறதில்ல. செலவுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் எதையும் தாங்கக்கூடிய எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உடைய நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லையும் இருந்து வெளியே வந்துடுறீங்க, ஜெயித்துடுறீங்க. அடுத்து கன்னியாராசி. பூர்வீக சொத்தை விற்றுட்டு சிட்டியில் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. குழந்தைக்கு வந்து மருத்துவ செலவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. மனம் வந்து ஒரு நிலையில் இல்லை. வேலையில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. வேலை ஸ்மூத் செயிலிங், சுமூகமாகவே செல்கிறது. வேலைக்காரங்க அமையாதவங்களுக்கு நல்ல வேலையாள் உங்களுக்கு வந்து செட் ஆகிறாரு. ஓகே. அடுத்து துளாராசி. மாணவர்களுக்கு வந்து கல்வி நல்லபடியாக அமைகிறது. அம்மா ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தை பிறப்பு மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்குது. பட் சுற்றத்தாரிட கூட உறவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். புதிய தொழில் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகிறது. செய்யுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்து விருச்சிக ராசி. நீண்ட முயற்சிக்கு பின் வெற்றியை சந்திக்கிறீங்க. ஆனாலும் வந்து முழுமையான வெற்றி கிடைக்காதல மனசில் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை. உத்தியோகஸ்தர்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது. காதலர்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள். அடுத்து தனுசு ராசி. கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டீங்க. பணவரவு ஓரளவு பரவாயில்லை. மனைவியினோட உடல்நிலையில் தான் சின்ன பிரச்சனை, அது மருந்தோட சரியாயிருது. பழைய நண்பர்களுடன் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பா அம்மாவோட உடல்நிலை கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. காதலியுடன் பொழுதை கழிக்கிறீங்க. எப்போது திருமணம், எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்போ குழந்தைய பற்றுக்கலாம், எப்போ இது பண்ணணும்னு இந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி கல்யாணமானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளின் நடவடிக்கை மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் வருகிறது. அடுத்து கும்பராசி. சம்பாதிப்பது எல்லாத்தையும் செலவழிக்கிறீங்க. அதாவது வாகனம், நிலம் வாங்குவதாக இருந்தால் மனைவியே அல்லது குழந்தைகளுடன் ஜாயிண்டாக வாங்க. தனியாக உங்கள் பேரில் மட்டும் வாங்கினா எதாக இருந்தாலும் கையை விட்டு போக வேண்டிய சூழலை வரும். வேலையை விட்டு விடலாம்னு எண்ணம் வந்துக்கிட்டு இருக்குது. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க. வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான தருணம் இல்லை. அதாவது வியாபாரம் வந்து இதை வேலையை விட்டுட்டு முழு கான்சன்ட்ரேஷன் வியாபாரத்தில் செலுத்தினா பெரிய லெவலில் வரலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் திஸ் இஸ் நாட் தி சூட்டபிள். இது வந்து சரியான உகந்த நேரம் இல்லை, சற்று பொறுங்கள். அடுத்து மீனராசி. கால் பாதத்தை வந்து சுத்தமாக வச்சுருங்க. மனசுக்கு பிடித்த நண்பர்களை சந்திக்கிறீங்க. லாபம் வருது, செலவாகிடுது. ட்ரேடிங் கூட நினைத்த கம்பெனியை விட்டுட்டு எதிர்பாராத கம்பெனி மூலம் லாபம் வருது. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்த கம்பெனி மூலம் பெரிய லாபம் வரல. எதிர்பாராத கம்பெனி திடீர்னு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு மூடில் போட்டு அந்த கம்பெனி மூலம் லாபம் வருகிறது. சிறிய பிரயாணம் செய்ய வேண்டிய சூழலை வருகிறது. மனைவியோட ஹெல்த் வந்து இன்னும் பூர்ணமாக குணமாகலை. ஓகே. இத்துடன் இந்த 12 ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.